2026 ஐபிஎல் தொடரோட 28வது மேட்ச்ல ஏப்ரல் 19, 2026 ஞாயிற்றுக்கிழமை கொல்கத்தால இருக்கிற ஈடன் கார்டன்ஸ்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக 9 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் அடிச்சாங்க. இதனால நைட் ரைடர்ஸ் அணிக்கு 156 ரன் டார்கெட்டா செட் பண்ணியிருக்காங்க. கொல்கத்தா அணி இதுக்கு முன்னாடி ஆடின 6 மேட்ச்ல 5ல தோத்து, ஒரு மேட்ச்ல ரிசல்ட் வராததுனால இந்த சீசன்ல அவங்க முதல் வெற்றிக்காக ரொம்பவும் காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரைக்கும் அவங்க இந்த மேட்ச்க்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3வது இடத்துல இருந்தாங்க. ஆடின 5 மேட்ச்ல 4ல ஜெயிச்சு ஒரே ஒரு தோல்வியை சந்திச்சிருந்தாங்க. அதனால அந்த தோல்வியில இருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்க முனைப்பு காட்டுனாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் தரப்புல வைபவ் சூரியவன்ஷி மற்றும் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அதிக ரன்கள் எடுத்து அசத்துனாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட பவுலிங்ல வருண் சக்கரவர்த்தியும் கார்த்திக் தியாகியும் கலக்குனாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் ரியான் பராக் டாஸ் ஜெயிச்சு ஒரு ட்ரை பிட்ச்ல பேட்டிங் எடுக்க முடிவு செஞ்சதும் அவங்களோட ஓப்பனர்களான வைபவ் சூரியவன்ஷி 46 ரன்களும் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் 39 ரன்களும் எடுத்து நல்ல ஆரம்பம் கொடுத்தாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பால ராயல்ஸ் டீம் 8.3 ஓவர்லேயே விக்கெட் இழப்பே இல்லாம 81 ரன்கள் எடுத்து நல்ல வேகம் காட்டுனாங்க. ஆனா கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஸ்பின் பவுலர்கள் ஜோடி இந்த ஆட்டத்தோட போக்கையே மொத்தமா மாத்தி போட்டுட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி வெறும் 14 ரன்கள் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்த, சுனில் நரைன் 26 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டுகளை எடுத்தார். கார்த்திக் தியாகியும் 3 விக்கெட் எடுத்தாரு. இதனால ராயல்ஸ் டீம் 155 ரன்களுக்கு 9 விக்கெட் இழப்புக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. ஈடன் கார்டன்ஸ் பிட்சை பொறுத்தவரைக்கும் பொதுவா சேஸ் பண்ற டீம்ஸ்க்கு தான் சாதகமா இருக்கும். இந்த கிரவுண்ட்ல ஏற்கனவே முடிஞ்ச 2 ஐபிஎல் 2026 மேட்ச்லயும் முதல் இன்னிங்ஸ் சராசரி ஸ்கோர் சுமார் 204 ரன்களா இருந்திருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் ரியான் பராக் முதல்ல பேட்டிங் எடுத்ததுக்கான காரணம் பிட்ச் ரொம்ப ட்ரையா இருந்ததுதான். மேட்ச் போக போக அது ஸ்பின்னர்ஸ்க்கு கை கொடுக்கும்னு அவர் எதிர்பார்த்தார். 156 ரன் இலக்கை நோக்கி களம் இறங்கிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்க சேசிங்ல ஆரம்பத்திலேயே தடுமாறினாங்க. அஜிங்கியா ரஹானேவும் டிம் சைஃபர்ட்டும்னு 2 ஓப்பனர்களுமே டக் அவுட் ஆகிட்டாங்க. ஐபிஎல் வரலாற்றிலேயே 2 ஓப்பனர்களும் ரன் எடுக்காம அவுட் ஆனது இது 13வது தடவைங்கிறது ரொம்பவே அரிதான ஒரு நிகழ்வு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட நான்ட்ரே பர்கர் அஜிங்கியா ரஹானேயை ஆரம்பத்திலேயே அவுட் ஆக்கி விக்கெட் வேட்டையை ஆரம்பிச்சுட்டாரு. இந்த சீசன்ல கேகேஆருக்கு 6 போட்டியில 5 தோல்வி, ஒரு நோ ரிசல்ட்னு தொடர் தடுமாற்றம் இருந்தது. அதனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல அவங்க நிலையை மேம்படுத்த ஒரு வெற்றியை வாங்கியாகணும்னு பெரிய பிரஷர்ல இருந்தாங்க. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் 5 போட்டியில 4ல ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டேபிள்ல அவங்க டாப் இடத்தை இன்னும் வலுப்படுத்தணும்னு குறிக்கோளோட இருந்தாங்க. முன்னாடி நடந்த போட்டிகள்ல ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கொஞ்சம் முன்னிலையில இருக்காங்க. 32 போட்டியில கொல்கத்தா 16ல ஜெயிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் 14ல தான் ஜெயிச்சிருக்காங்க.